ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். என்ன ராஜேஷ், சுரேஷ், கதையெல்லாம் எப்படியா போயிட்டுருக்கு? சூப்பராக போயிட்டுருக்கு சார். சூப்பராக போயிட்டுருக்கா? உங்களை நம்பித்தாயா அடுத்த வாரம் பட பூஜை போட போகிறேன். ஓகே சார். பெரிய முதல்கிட்ட பேச போகிறேன். சரிங்க சார். உங்களை நம்பி தான். சரிங்க சார். சரியா? எதுக்கு கவலைப்படாதீங்க சார், நாங்கள் பார்த்துக்கிறோம் சார். என்னையா பண்ணிடலாம் சார். பண்ணிடலாமா? பண்ணிடலாம் சார். ம் ஓகே சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். வெரி குட் வெரி குட். நன்றி சார். நான் வரேன் சார். வரேன் சார். தேங்க்யூ. வாங்க. ஆண்டவா, இன்றைக்கியாவது ஒரு நல்ல கதை கிடைக்கணும். எல்லார் மனசும் புரிஞ்சுக்கணும். அதுக்கு நீ தான் வழிகாட்டணும். இந்த ஆள் எங்கே போனாருன்னு தெரியல, அப்பப்போ காணாமல் போயிடுறாரு. யோ மாமா, எங்கேயா இருக்கா? ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கா. சுற்றி முற்றி பார்த்தாலும் எங்கேயுமே இல்லையே. எங்கேயா இருக்கா? ஏ மச்சான், இங்கே திரும்பி பாடுறா. ஆட்டோக்காரன் கூட என்னையா பேச்சு? காசு கேட்குறான் மச்சான். ஏதோ 5 10 கொடுத்துட்டு வர வேண்டியது தானியா? மச்சான், அவன் கொடுத்த காசு மொத்தமாக கேட்குறான் மச்சான். ஆட்டோக்காரனை கூட விட்டு வைக்கலையா? ஸோ உன் கூட இதே ரோதனையாக போச்சியா? என்னது, முந்தா நேற்று சைடிஸ் இருந்தால் தான் சரக்கடின்னு சொன்னியே, அது இந்த காசு தான் மச்சான். ஓ, அதுக்கு அவர் தான் ஸ்பான்சரா? ஆமாம் மச்சான். சரி சரி, டைம் ஆச்சு, சீக்கிரம் வா. சரி மச்சான். வா மாமா, சீக்கிரம் டைம் ஆச்சு, வா. மச்சான், கதை கிடைக்கலனா என் வாழ்க்கையை கதையாக எடுத்துக்க. யோ கம்முன்னு வாயா.
என்ன ராஜேஷ், இன்னைக்காவது கதை கிடைச்சதா? எங்கண்ணே, நானும் நாயா அலையிறேன், ஒரு கதையும் கிடைக்க மாட்டேங்குது. நீ வேணா பாரு, காளியம்மன் நாளைக்கே உனக்கு நல்ல கதை கொடுப்பா. ஏதோ அந்த காளியம்மன் புண்ணியத்தில் நல்ல கதை கிடைச்சா சந்தோஷம்தாண்ணே. நான் வரேண்ணே. யோ, இங்கண்ணா ஏன் பண்ணிட்டு இருக்க? மச்சான் ஜூஸ் போடுறதுக்கு ஆகும் மச்சான். உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா? வாயா, அதெல்லாம் எடுக்கக்கூடாது. வாயா. சார், சாமிக்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க? நான் பெரிய ஆள் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன். அதுக்கு நல்லா சாப்பிடணும், அப்பதான் பெரிய ஆள் ஆக முடியும். யோ, சும்மா இருயா. மேடம், சாமிக்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க? ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். வாங்க. தம்பி, சாமிக்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க? காலேஜ் ஃபஸ்ட்டு வரணும்னு வேண்டிக்கிட்டேன். அப்படியா? சாமிக்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க? அதோ ஒருத்தன் போனானே, அவன் காலேஜ் ஃபஸ்ட்டு வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். டேய், பத்தியா பத்தியோண்ணா? என்னம்மா, கோயிலுக்கு வரவங்க அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே அடுத்தவங்க நல்லா இருக்க கூட தான் மாமா வேண்டிக்கிறாங்க. ஆமாம் மாப்பிள்ள, இன்னைக்கு சரக்கு இருக்கா? யோ, நானே கதை கடையில் செம்ம டென்ஷன் இருக்கேன், நீ வேற ஒரு பக்கம் வெறியாத்தாத. மாப்பிள்ள, நாளைக்கு பார்த்துக்கலாம் மாப்பிள்ள. வா மாப்பிள்ள போகலாம். சரி வா. என்ன மாப்பிள்ள யோசிக்கிற? அது ஒன்றும் இல்லை மாமா, சரக்கு அடித்து பார்த்தேன், தம் அடித்து பார்த்தேன், சைட் அடித்து பார்த்தேன், ஏன் நேற்று ஒன்றை கூட அடித்து பார்த்தேன், அப்போ கூட கதையே சிக்க மாட்டேங்குதியா. மாப்பிள்ள, இவ்வளோ பார்த்தியே, கொஞ்சமாவது யோசித்து பார்த்தியா? நக்கலா அப்படியே போட்டனா? யோ, இரு. நான் ஏரிக்கரமேலிருந்து 8 திசை பார்த்திருந்து ஏந்திழைக்கு காத்திருந்தேன் காணல்ல. மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும்னு தோணல்ல. என் தெம்மாங்கு பாட்ட கேட்டு தெங்காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறையில. சார், திருவண்ணாமலையில் ஷூட்டிங் நடக்குது, போகலையா? அப்படியா தாத்தா? உடனே கிளம்புறேன். விநாயகா, மறுபடியும் வந்துட்டேன். உங்களை நம்பி தான் வந்திருக்கேன். இப்போது சினிமா சான்ஸ் கேட்டு எல்லா ஆஃபீஸுக்கும் போக போகிறேன். என்னை பெரிய நடிகன் ஆக்குறது உங்கள் பொறுப்பு, ஓகேவா? தேங்க்யூ. சார் வணக்கம் சார். நடிக்க சான்ஸ் கேட்டு வந்திருக்கேன் சார். அப்படியா? ப்ரொடியூசர் ஆள் இல்லை, அவர் வரத்துக்கு 1 மாதம் ஆகும். 1 மாதம் கழித்து வந்து பார்க்குறீங்களா? ஓகே சார். சரிப்பா.
தலை சூப்பர். அடுத்த வருஷம் என்னுடைய போஸ்டரும் இதே இடத்துல இருக்கும். சூப்பர் தலை, நன்றி தலை. சொல்லு பிரியா. எப்போ? அப்படியா? நான் உடனே வரேன். அண்ணி வந்துட்டாரு கலெக்டர். உனக்கு வேலைக்கு சோறு போடணும். அவனும் கோட்டீஸ்வரி இல்லை. பசங்களை கூட்டி வரணும். கிளம்பு கிளம்பு. அது இல்லை அண்ணி, திருவண்ணாமலைக்கு நடிக்க சான்ஸ் கேட்டு போகிறேன். அதான் அண்ணனை பார்த்து செலவுக்கு பணம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். உன்ன மாதிரி யாரெல்லாம் வேலைக்கு போகிறாங்கல்ல, நீ ஏதாவது வேலைக்கு போகலாம்ல. சினிமான்னு தண்டமாக சுற்றின்னு திரியிற. வந்துட்டாரு காலங்காத்தாலே காசு வேணும்னு. யாரடி அங்கே? ஒன்றும் இல்லைங்க, உங்கள் தம்பி வந்திருக்காரு. உள்ளே போங்க. சின்னசாமி, சின்னசாமி, நிப்பாட்டு 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 நிப்பாட்டு. சின்னசாமி, எப்போதான் இருக்க? வீட்டில் எல்லாம் சௌக்கியமா? பசங்களாம் சௌக்கியமாக இருக்காங்களா? ஏடா எப்படா இருக்க? நீ சினிமா இப்படியே சுத்திட்டு இருக்கியா? வேலை வெட்டி பார்க்கறா இல்லையா? டேய், ஏன்டா இப்படி பேசுகிற? நான் உங்கள்கிட்ட காசு பணமாக கேட்டேன். ஆறுதலாக 4 வார்த்தை பேசுவேன்னு பார்த்தேன். ஆனால் நீ நிறையா மாறிட்டடா இப்போ. டேய் சிவாஜி, போன கொஞ்சம் வா. வேணாண்டா, நான் தொட்டா அழுக்காயிடும். நீயே எடுத்துக்கடா. சிவாஜி, டேய் என்ன மன்னிச்சிடுறா. அப்பா விநாயகா, என்னோட உங்களை சந்திக்கிறது 15வது வருஷத்தின் ஆரம்பம். அண்ணன் வீட்டில் மரியாதை இல்லை, சோத்துக்கு வழி இல்லை.
ஆனால் என்கிட்ட ஒன்றே ஒன்று இருக்குது, தன்னம்பிக்கை. இந்த 15 வருஷத்தில் நான் ஏறி இறங்காத சினிமா ஆஃபீஸே இல்லை. ஆனால் என்னை ஒரு படமாக கூட நடிக்க தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் படமாக கூட நடிக்க தகுதி இல்லையா? என்னோட நான் உங்களை சந்திக்கிறது கடைசி நாள். மறுபடியும் நான் உங்களை சந்திச்சா ஒரு நடிகனாக தான் சந்திப்பேன். இல்லைன்னா என் பயணம் மரணத்தில் தான் முடியும். மரணத்தில் தான் முடியும். அண்ணா வணங்கண்ணா. அவசரமாக ஒரு இடத்துக்கு போகணும், கொஞ்சம் பண உதவி பண்ணுங்கண்ணா. தம்பி, உங்களை மாதிரி நிறைய பேர் பார்த்தாச்சு, கிளம்புங்கப்பா. அண்ணா அண்ணா சினிமா ஷூட்டிங் போகணுண்ணே. காலேஜ் ஸ்டூடெண்ட் கேட்டப்பண்ணே, அதான் கையில் காசு இல்லை. அப்படியா? சரிப்பா, நான் கூட நல்லா நடிப்பேன்பா. எனக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா? அப்படியாண்ணே? 3 மாதத்துக்கு முன்னாடியே செலக்ட் பண்ணிட்டாங்கண்ணே. இப்போ எதுவும் வாய்ப்பு இல்லைண்ணே. அப்படியா? சரிப்பா, இப்போ என்கிட்ட இருக்கிற காசு ஒன்று கொடுக்குறேன். நீயாவது நடித்து பெரிய ஆளா வாப்பா. ஆல் த பெஸ்ட். போயிட்டா? சரிங்கண்ணா, வரேண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. சார், உள்ளே வரலாங்களா? ப்ராடக்ட் எதுவும் வேணாம்பா. சான்ஸ் கேட்டு வந்திருக்கேன் சார். நடிச்சு காட்டு. மிஸ்டர் டிசஸ் சார், தீப்பெட்டிக்கு ஒரு பக்கம் ஒரு சாணம் தீ பிடிக்கும். பட் இந்த டெலக்ஸ் பட்டியை தொட்டா எந்த பக்கம் ஒரு சாணம் தீ பிடிக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? சார், எப்படி சார் என் நடிப்பு? தெருக்க விட்டுட்டப்பா. தேங்க்யூ சார். சார், ஷூட்டு நாளைக்கு வச்சுக்கலாமா சார்? 6 மாதம் கழிச்சு வா, பார்ப்போம். அப்படியா சார்? சரிங்க சார்.
மாட்டேன். பிடிச்சிட்டேன். யோ என்ன எதுக்கா பிடிச்ச? யோ எங்கேயா போற? நாய் பிடிக்க போகிறேன். எதுக்கு? பக்கத்து ஏரியாவில் ஷூட்டிங் நடக்குதான், அதுக்கு 7 நாய் கேட்டாங்க, அதுக்கு பிடிக்க போகிறேன். படம் எடுக்கிறாங்களா? யோ நான் கூட நல்லா நடிப்பேயா, நானும் வரட்டுமா? யோ உன் மூஞ்சி நாய் மாதிரி இல்லையா? காரியத்தை கெடுத்துட்டானே, கருப்பு நாயை பிடிச்சிடலாம். ராத்திரி அடிச்சது இன்னும் தெளிவே இல்லையே. எப்படியாவது அந்த கருப்பு நாயை பிடிச்சி பேமெண்ட் வாங்கிடணும். சார் சார். என்னையா நாய் பிடிச்சியா? பிடிச்சிட்டேன் சார். காட்டு. ஐயோ ஐயா ஐயா. யாரையா நீ? இங்கே சாப்பாடெல்லாம் ஒன்றும் போடுறதில்ல, நீ எதனா கொடுத்த நாங்கள் வாங்கிக்குவோம். அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க ஐயா, நடிக்க வாய்ப்பு கேட்டு வந்திருக்கேன். நான் நல்லா நடிப்பேன், நல்லா பாடவும் செய்வேன். அப்புறம் யோ 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 நிறுத்து நிறுத்து. இங்கே அவருக்கே ஒன்றும் வாய்ப்பு இல்லை, இதில் நீ வேற. ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா, ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் கொடுங்க ஐயா, ப்ளீஸ் ஐயா. யோ யோ சொன்னால் கேட்க மாட்டேன். இங்கே அதெல்லாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை, நீ கிளம்பு. யோ போயான்னு சொல்கிறல்ல, போயா. என்ன எங்க சத்தம்? ஐயா உங்கள் குணம் தெரிஞ்சு ஒருத்தர் வாய்ப்பு கேட்டு வந்திருக்கிறாரு. உள்ள அனுப்பு. யோ வாயா வாயா வாயா. யோ ஐயா ஏதோ பாடுற மாதிரி தெரியுது, ஆனால் சவுண்டே கேட்கலையே. அவனுக்கு பாட தெரிஞ்சா பாட மாட்டானா? இல்லையா சொல்ற? ஐயாக்கு சத்தம்னா பிடிக்காது. இரு இரு. எவர் அது? ஐயா கண்ணையன், உங்க வீட்டு கண்ணையன். சி வாயா. யோ யார் யா இவன்? உனக்கு கொடுக்குற சம்பளமே தண்டம், இதில் எவனை வேற கூட்டிட்டு வந்திருக்கியா? என்னைக்கிடா சம்பளம் கொடுத்துக்கிற? என்னையா சொன்ன? ஐயா உங்ககிட்ட வாய்ப்பு கேட்டு வந்திருக்கிறாரு, உங்ககிட்ட. ஐயா நான் நல்லா ஆடுவேன், நல்லா பாடுவேன், தெருக்கூத்து ஆடுவேங்க ஐயா. ஓ ஷிட். இந்த ஆடுறது, இந்த பாடுறது, இந்த தெருக்கூத்தாடுறது இதெல்லாம் ஓல்டு ஸ்டைலியா? புதுசாக ஏதாவது சொல்லுங்கய்யா. இந்த புல்லட்டு, இந்த ஹிப்ஹாப்பு, ஃபோக் டான்ஸு, ஜெல்சா, இந்த பெல்லி டான்ஸு, இந்த மாடர்ன் டான்ஸு, இப்படி ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கய்யா. யோ
இதெல்லாம் இவனுக்கு தெரியுமா கேளியா? ஐயா அதெல்லாம் எனக்கு தெரியாது, சொல்லி கொடுத்தா பண்ணுவோங்க ஐயா. இதெல்லாம் இவனுக்கே தெரியாது, நேற்று தான் கூகுளை பார்த்தே கற்றுக்கிட்டான். தயவு செஞ்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா. நான் கேட்ட இடத்துல அவமானப்படுத்திட்டாங்க, ஊருக்கு போனால் ரொம்ப கேவலப்படுத்துவாங்க ஐயா. தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா, ப்ளீஸ். நாளைக்கு ஒரு ட்ராமா இருக்குது, அதில் உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கண்ணையா, ஐயா, அந்த பாத்ரூம் க்ளீன் பண்ண ஆள் வர சொன்னேனே, வந்தாங்களா இல்லையா? ஐயா ஆள் இன்னும் வரலைங்க ஐயா. இவர் இருக்காரு, நீ அந்த பாத்ரூம்லாம் கழுவிடுறியா? நாளைக்கு ஷூட் போயிடலாம். நான் கடுவுறேங்க ஐயா. யோ போவாதியா, விடுங்க, விடியா யோ விடியாண்டல்ல, யோ விடுங்க. போவாதியா, யோ. யோ அதை அப்படியே அங்கே வை. யோ அந்த ஆள் டைரக்டரே. என்ன சொல்கிறீங்க? அவன் டைரக்டரோட மச்சாயா. இதெல்லாம் நீங்கள் முதல்ல சொல்கிறது இல்லையா? இந்த ஆள் உன்னை நல்லா ஏமாத்திட்டாங்க. இது என்ன அநியாயம்? சரி விடு, அழாத அழாத. சரி விடு, அழாத அழாத. விடுங்க சார், அழாதையா. விடு. இருந்த காசு பெடால் வாங்கிட்டோம், இப்போ விட சுத்தமாக காசு கூட இல்லை. சரி விடு, அழாத அழாத. விடுங்க. இந்தா வேணாம் சார், இந்தா இதை விடுங்க, நான் போகிறேன். இதை வேணாம் சார், வேணாம் விடுங்க. செலவு வேணாம், விடுங்க, வாங்கிக்கியா. விடு. ஏய் எங்க எங்க உங்கள்கிட்ட எல்லாம் தேடு. சார் டெலிஃபோன் பில்லு, நாங்கள் சார் இபி பில்லு, சார் மளிகை கடை பில்லு கொடுக்குற. இதெல்லாம் என்ன என்கிட்ட கொடுக்குற? நீங்கள் தானே எல்லாத்தையும் கேட்டீங்க. தம்பி லைசன்ஸ் எடுப்பா. அதை போன வருஷமே எடுத்துட்டு சார். சார் அவன் எது கேட்டாலும் வச்சிருக்கான் சார். அவன்கிட்ட எது இல்லையா அதை கேளியா? சரிங்க சார். எங்க ஐயாவை சாதாரண நினைச்சிடாரு. உங்கள்கிட்ட எது இல்லையோ அதை கேட்க சொல்லிக்கிறார். சொல்லு, உங்கள்கிட்ட என்ன இல்லை? சார் எங்கிட்ட பணம் இல்லை சார். சார் அவர்கிட்ட பணம் இல்லை, விட்டலாமா சார்? வச்சுக்கிட்டு சார் வரேன் சார். அவனை ஓட விட்டேன் சார். உங்ககிட்ட எல்லாம் இருக்கு சார். அவன்கிட்ட கேட்க நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஐயா. கம்ப்ளைண்டா? யார் மேல? எனக்கு சினிமாவில் ஒருத்தர் சான்ஸ் தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு ஐயா. வெளியூர் போயிட்டாரு. கக்கூஸ் எல்லாம் கடு வச்சு அசிக்கப்படுத்திட்டாரு ஐயா. யோ இதெல்லாம் கம்ப்ளைண்டா எடுக்க முடியாது. போய் வேற யாருன்னா சான்ஸ் கேளியா? ஐயா இது இப்படியே விட்டுட்டா என்ன மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க ஐயா. இதை நீங்க தான் கம்ப்ளைண்டா எடுத்து எனக்கு ஒரு நியாயத்தை கொடுக்கணும் ஐயா. ஐயோ சொன்னா புரியாதா? போயா ஐயா, உங்க காலில் ஒண்ணு விடுங்க ஐயா. மச்சான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி மச்சான், ஓகே மச்சான். போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல. ஓகே மச்சான். சரி ஓகே மச்சான். நாளை காலையில் நான் இருக்க மாட்டேன். நானும் உங்களோட வந்துடுறேன்.
இந்தப்பா. உங்ககிட்ட கொடுத்த சட்டைக்கு கஸ்டமர்லாம் வீட்டாண்டு வந்துட்டாங்க. இனிமேல் இதெல்லாம் எனக்கு தேவைப்படாதுப்பா. எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. எதுக்கு சார் சாக போனீங்க? சாகிறது தான் முடிவா சார்? அப்படி பார்க்க போனால் நாங்களாம் எப்போவோ செத்துருக்கணும் சார். உங்களை நான் 1 மாதமாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். நாங்கள் எடுக்க போகிற கதைக்கு யார் ஹீரோ தெரியுமா? நீங்கள் தான் சார் ஹீரோ. கதை பேர் என்னன்னு தெரியுமா? ஒரு நடிகனின் பயணம். அது நீங்கள் தான். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? ப்ரொடியூசரை பார்க்க வந்திருக்கோம். ப்ரொடியூசரு உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் கும்பிட்ட அந்த விநாயகர் உங்களை கைவிடலை. வாங்க போகலாம். பாப்பா ராஜேஷ், யார் இந்த சார்லி சாப்பின்? சார், இவர் தான் நம்ம படத்துக்கு ஹீரோ சார். என்னது, படத்தோட ஹீரோவா? யோ, கோடி கணக்கில் போட்டு படம் எடுக்கிறோம், இவரை போய் ஹீரோன்ற? இவனை போட்டால் எவன் பார்ப்பான்? நீ கொஞ்சம் வெளியே போ. யோ, இங்க ஏரியா வாயா. யோ, கோடி கணக்கில் பணம் போட்டு படம் எடுக்கிறோம், நீலாம் நடிச்சா எவையா பார்ப்பான்? அவன் கூப்பிட்டா நீ வந்துடுவியா? உனக்கு அறிவில்லை, புரியுதா? ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து ஓடிடு, இல்ல அவ்வளவுதான். சார், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். என் நடிப்பை பாருங்க சார், அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க சார். என் வாழ்நாளில் பாதி ஆயுள் காலம் சினிமாவுக்காகவே அர்ப்பணிச்சிருக்கேன் சார். வாய்ப்பு தேடி தேடியே என் வாழ்க்கை போயிடுச்சு சார். ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பாருங்க சார், ப்ளீஸ் சார். யோ, எந்திரிச்சு போயா. ஏன் டென்ஷன் பண்ற? போயா. யோ ராஜேஷ், வா உள்ள. இவனை இட்டு போயா ஃபர்ஸ்ட். ஏன் சார், என்ன சார் இட்டு போயா அவனை. சார் சார், என்ன சார்? யோ, என்னயாச்சு? என்ன சார் ஆச்சு? எழுந்திரிங்க. யோ, எந்திரியா. யோ, என்ன சார் ஆச்சு? எழுந்திரிங்க. என்னடா அது, ஏந்திரிக்க மாட்டேங்கிறான்? ஏன் இப்படிலாம் பண்றீங்க? செத்துட்டான் சார். செத்துட்டானா? அட பாவீங்களா, உனக்கு வாய்ப்பு கொடுத்தா நான் ஜெயிலுக்கு போகணுமையா? சார், இப்படிலாம் நடக்கணும் எங்களுக்கு தெரியாது சார். யோ, எந்திரிக்கிறாயா? எப்படி சார் என் நடிப்பு? என்னது? எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். நடிப்பா? ஆமாம் சார். யோ, நீ நடிகன் ஆயிட்டியா? பெரிய நடிகையா?
உன்னை நடிக்க வச்சதே நான் தான்யா. இவங்க 2 பேரையும் பின்தொடர்ந்து வர வச்சு நான் தான்யா உன்னை நடிக்க வச்சேன். அப்படியா சார்? ஆமாம், இவங்க 2 பேரையும் அனுப்பிச்சி விட்டு நான் தான்யா ஃபாலோ பண்ண வச்சேன். அப்படியா சார்? உன்னை நடிக்க நாக்குன்னே அந்த வேலை பண்ணையா. நீ நடிக்கிறதுக்கு நான் நடிச்சேயா. நீ பெரிய நடிகனா ஆயிட்டியா. என்ன கொன்னுட்டீங்க. சிவாஜி கணேசன் மாதிரி வருவியா. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ.